மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கச்சியப்பர் அருளிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்தபுராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமாகவே நாம் கணபதி காப்பு, தொடர்ந்து அவையடக்கம், இப்படி நிறைய பகுதிகளை பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது ஆற்று படலம், ஆற்று, அதனுடைய மணல், ஆறுகளின் முக்கியத்துவம், இதையெல்லாம் பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கின்றார். அதில் அவருடைய கற்பனையை பாருங்கள். அவர் வாழ்ந்த காஞ்சியில் இருந்த ஆறு பாலாறு. அந்த பாலாறு என்பது நந்தியம் பெருவரை அப்படின்ற ஒரு மலை உச்சியிலிருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆறுமே பார்த்தீங்கன்னா ஒரு மலையின் உச்சியிலிருந்து வரும், அப்படி தானே இருக்கும். நமக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகா கூர்க் அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா அந்த காவிரி உற்பத்தி ஆகும் அந்த இடத்தினை ரொம்ப அழகாக நம்ம ரசிக்கலாம். அங்கே ஒரு சிவபெருமான் கோயில் உண்டு. அங்கிருந்து வரும் காவிரியானவள் அப்படியே தென்கோடி வரை வந்து ரொம்ப அழகா சீர்காழி வரை வருகின்றாள் அப்படின்றது நம்முடைய அற்புதமான இலக்கியங்கள். அதில் ரொம்ப அழகா அந்த திருச்சி கிட்ட வரும்பொழுது அது வந்து அங்கே கிடந்த கோலத்தில் இருக்கும் அரங்கப்பெருமானின், அங்க அரங்கநாதனின் திருவடிகளை எல்லாம் அது தொட்டு வருகிறது. அப்படிலாம் எவ்வளோ அழகா இருக்கு. கை இரண்டும் காவேரியதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடி மதுரை நகராடி மாசிமகம் தானாடி தவம் கிடந்து வந்தவனே ஆருயிரே கண் வளர தவம் கிடந்து வந்தவளே ஆருயிரே கண் வளராய் சித்தடியே சித்தடியே செம்பவள சித்தடியே என்னருமை கண்மணியே கண் வளராய் சித்தடியே. இது செவி வழியே வரும் ஒரு தாலாட்டு பாடல். குழந்தையினுடைய அந்த சின்ன அடியை வைத்து அது நடக்கும் இல்லையா? அப்ப எந்தெந்த தீர்த்தத்தில் நான் நீராடி நீ பிறந்தாய் அப்படின்னு சொல்கிறது. அப்ப நீர் வந்து தெய்வத்திற்கு ஒப்பாக நாம் வணங்குகின்றோம். அதனாலதான் எந்த ஒரு தலம் சென்றாலும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் குளத்திற்கு அவ்வளவு மகத்துவம், ஆற்றுக்கு மகத்துவம். இன்னும் நம்ம எவ்வளவு பாவங்களை போக்க வேண்டும் என்றால் கங்கையில் ஸ்நானம் செய்கின்றோம், இங்கே ராமேஸ்வரத்தில் குளிக்கின்றோம், மகம் அப்படின்ற அந்த குளத்தில் குளிக்கின்றோம். அப்ப நீர் என்பதை இறைவனுக்கு ஒப்பாக வழிபடும் அற்புத கலாச்சாரத்தில் நாம் வளர்ந்திருக்கின்றோம். அவருக்கு என்ன தோன்றியதாம்? நந்தியம் பெருவரை அப்படின்ற மலை உச்சியிலிருந்து தான் இந்த பாலாறு என்பது வருகின்றதாம். அப்படி வருவதை காணும் பொழுது அவருக்கு எப்படி இருந்ததாம்? கரிய மேகம் கடல் நீரை முகந்து நந்தியம் பெருவரையில் பொழிவது அவருக்கு எப்படி இருந்ததாம்? காலத்தி அப்படின்ற அந்த அற்புத காளஹஸ்தி என சொல்லப்படும் மலையில் வேடர் குலத்தில் தோன்றிய அந்த கண்ணப்பர் வாயில் நீரை எடுத்து கொண்டு வந்து அங்க இருக்கிற சிவபெருமான் மேல உமிழ்கிறார். கேட்டாலே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு இல்லையா? ஆனா சிவபெருமானுக்கு அது எப்படி இருக்குன்னா, அப்படியே கண்ணை மூடி ஆனந்தமாக இந்த கும்பாபிஷேகத்தின் போது வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட அந்த புனித நீர் மேலே படுற மாதிரி இருக்கான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. குடமுழுக்கு நீர் மேலே படுவது போல இருக்கான் கண்ணப்பன் வாயிலிருந்து வந்த அந்த உமிழ்நீர். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அது மாதிரி இருந்ததாம் அவருடைய ஆறு துவங்கும் இடம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கச்சியப்பர் முருகப்பெருமானின் இந்த புராணத்தை எழுதினாலும் அவருக்கு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்ற அந்த வரியின் மூலம் சைவத்தின் பால் சிவபெருமான் மீதும் தொண்டர்கள் மீதும் பெரும் மதிப்பு உள்ளவர் அப்படின்றது இதுல தெரியுது. அது மட்டுமல்ல, இன்னொரு பாடல் இதுல இருக்கிற ஒரு வார்த்தை வந்து இப்ப நம்ம சொல் ஆட்சியில இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு வழக்கில் இருக்கிறது. காலையில டிஃபன் சாப்பிட்டாச்சான்றத சிற்றுண்டி அப்படின்றத வச்சுதானே நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். இந்த ஆற்றுப்படலத்தில் உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒளிபுனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் முதிரு முத்தமிழ் விரகனது ஏடன மெய்மீன் எதிர் புகுந்திட போவது பாலியாமியாரே அப்படின்னு ரொம்ப அழகா அவருடைய பாலாரை எதனோடு ஒப்பிடுகின்றார்? அந்த ஆறு வரும் அழகை பார்த்த உடனே அவருக்கு மதுரையில் இருக்கும் வைகை ஞாபகத்து வந்துடுச்சான். அந்த வைகை அப்படியே வெள்ளம் கரை புரண்டு வரும் பொழுது யார் வந்தார்? எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் சொன்ன உடனே அந்த
புட்டு விற்கும் அந்த கிழவிக்கு ஆள் இல்லை என்று சுந்தரேச பெருமானே வந்தார் இல்லையா? வந்தவர் சும்மா வந்தாரா? கூலி கேட்டார். கூலிக்கு என்ன கொடுத்தாள் அந்த கிழவி அப்படின்னா, பிட்டுக்கு மன்சம் வந்தவர் இல்லையா, அந்த புட்டு அப்படின்றத கொடுக்குறார். அதை வந்து சிற்றுண்டி மாதிரி சாப்பிட்டாராம், டிஃபன் மாதிரி சாப்பிட்டாராம். பின்ன வேலைக்கு போனோம்னா டிஃபன் சாப்பிட்டு தானே வேலைக்கு வந்திருக்கணும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்ப சிற்றுண்டி, காலையில் சாப்பிடும் உணவிற்கு சிற்றுண்டி என்ற பெயர் வந்து இருந்திருக்கிறது நம்முடைய தமிழ் அந்த பேச்சு வழக்கில் அந்த காலத்திலேயே அப்படின்றதும் இதுல ரொம்ப அழகா தெரிகிறது. முதல் 2 வரிகள் மதுரை அந்த சொக்கநாத கடவுளை அவருக்கு நினைவுபடுத்தியது. நிறைவாக இருக்கும் 2 வரிகள் முதிரு முத்தமிழ் விரகனது ஏடன அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் பண்றார். அப்ப புனல்வாதம் பாண்டிய மன்னனோடு அந்த சமணர்களை எதிர்த்து பண்ணும் பொழுது அவர் அந்த புனல் என்ற ஆற்றில் இட்ட ஏடுகள் எதிர்த்து கொண்டு இப்படி வருது, ஆறு இப்படி வருகின்றது என்றால் ஏடு இப்படி வருது, அந்த ஒரு வரலாற்றையும் நினைவுபடுத்துகின்றார். இப்படி அங்கங்கே அவரால் முடிந்த மட்டிலும் திருத்தொண்டர்களின் புராணம் அவர்களின் அருளி செயல்களையும் ரொம்ப அழகாக கச்சியப்பர் சொல்கின்றார். அதனால இதில் வந்து முருகப்பெருமானை மட்டும்தான் நாம் ருசிக்க இருக்கின்றோமானா கிடையாது. அதையும் தாண்டி கணபதி வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சிவபெருமானின் பல திருவிளையாடல்கள், சக்தியின் பராக்கிரமம் என பலவற்றையும் நாம் ஒன்றாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.